Gizga Essentials ஏர் ப்ளோயர் பம்ப். இது ஒரு சின்ன டூல் தான், ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பைனாகுலர்ஸ், கேம்கார்டர்ஸ், ஆப்டிக்கல் ஃபில்டர், கேமரா லென்சஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பம்ப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா லென்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதை கிளாத் வச்சு க்ளீன் பண்ணும்போது அதில் டர்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தது அப்படின்னா மேபி ஸ்க்ராச்சஸ் ஆக கூட சான்சஸ் இருக்குது. அதனால இந்த Gizga ஏர் ப்ளோயர் பம்ப் வச்சு யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் நம்மளால் அந்த லென்சஸை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பிசியோட கீபோர்ட், அது இல்லாமல் சிபியூக்குள்ளார ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிறதுக்கெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பம்பை யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்ட்ராங் பிளாஸ்ட் ஆஃப் ஏர் கிடைக்கிது. இதனால் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இது இல்லாமல் கலர் காம்பினேஷன் பிளாக் அண்ட் க்ரீன் இந்த இதில் கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த க்ரீன் கலர் இதில் பிளாக் கலர் டிப்பும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிள். பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருந்தது. பிளாஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏரோட பிளாஸ்ட்டும் நல்லாவே இருந்தது. இதனால் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், டஸ்ட்டெல்லாம் நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் லைக் இந்த டிப்பை இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உள்ள டஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டிப்பை நம்ம திருப்பி போட்டுக்க முடியும். சில ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பிளாஸ்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னுடைய பர்சனல் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா டிப்போட யூஸ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு ஏர் பிளாஸ்ட் கிடைக்கிது. டிப்பை ரிமூவ் பண்ணோம்னா அந்தளவுக்கு ஒரு பாயிண்டடாக கிடைக்கல. ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது மாதிரி கீபோர்ட்ஸ் நடுவில்லாம் சின்ன சின்ன க்ரூவெலாம் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி பிளாஸ்ட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட வெளியே நல்லா தள்ளி விட்டுருது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரெண்டுலேயுமே இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபீஸ்லேருந்து 150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வேரி ஆகிட்டு இருக்குது. ஆனால் அவங்க எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 699 போட்டிருக்காங்க. அந்தளவுக்குலாம் ப்ரைஸ்க்கு இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஸோ இதோட செல்லிங் ப்ரைஸ் 110லேருந்து 150 வரைக்கும் இருக்கனால அந்த ரேஞ்சில் இருக்கப்போ நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறத என்னோட CPU க்ளீன் பண்ணியிருக்கேன். அதை ஒரு சின்ன சாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஜென்ரலாக CPUவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூலிங் ஃபேன், மதர் போர்டு இதெல்லாம் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம டேரெக்டாக அது மாதிரி ப்ளோ பண்ணோம்னா ஓரளவுக்கு தான் டஸ்ட்டு வெளியே போகுது. ஒரு ப்ரஷ் வச்சுட்டு இந்த டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணக்கப்புறம் செட்டிலாக இருக்கிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே இது ப்ளோ பண்ணி விட்டுருது. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு இது உண்மையாக யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம்.